விவாதத்தை திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் சந்து துவங்க. திமுக முன்னாள் அமைச்சர்கள் அது ஏவா வேலுலேருந்து இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வரைக்கும் தொடர்ந்து குறிவைக்கப்படுறாங்களா? திமுகவை ஒழித்து கட்டுவது என்கிற ஒற்றை விஷயத்தை தவிர, திமுகவை ஒரு தீய சக்தி என்று சொல்வதை தவிர, ஏதாவது ஒரு கருத்தியலை முன்வைத்து தாவேகா நகர்கிறதா அரசியல் பயணத்தில்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்கள் திமுகவில் அண்ணா பிறந்தநாள் விழா, பெரியார் பிறந்தநாள் விழா, இதுக்கெல்லாம் ஒரு கருத்தியல் விளக்க கூட்டங்கள், மொழிப்போர் தியாகிகள் நாள் அண்ணா திமுகவிலே உண்டு அந்த மாதிரி. அப்போ நீங்கள் என்றைக்காவது உங்களுடைய கொள்கை வழிகாட்டி சம்பந்தமாக கூட்டம் போட்டு உங்களுக்கு பின்னால் திரளுகிறவர்களை எப்படியாவது நீங்கள் கருத்தியலாக மாற்றி இருக்கிறீர்களா? அப்படி எதுவுமே கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இல்லை. கட்சி ஆரம்பித்த நாட்கள்லையும் இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பின்னாடியும் இல்லை. ஒரு கும்பல், அதாவது கும்பல் மனோபாவம், எப்படி வேணாலும் கூடலாம், யார் வேணாலும் கூடலாம், அது ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டமாக மாற்றுவது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை நோக்கி தாவேகா நகர்ந்திருக்கிறதா? இப்படி பல கேள்விகள் இருக்கு எனக்கு. இவங்க மேல எடுத்துக்க நடவடிக்கை தவறுங்கிறீங்களா? ஏவா வேலு வீட்டில் ரைடு பண்ணது தவறு அப்படின்னு சொல்றீங்களா? அதை யாரும் சொல்ல முடியாத. எதிர்கட்சிக்காரர்கள் மீது வழக்கு விசாரணை பாய்வது என்பது ஒவ்வொரு ஆளுங்கட்சியுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே. விஜய் அவர்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்? ஜெயலலிதா அவர்களே ரோல் மாடலாக எடுத்துக்கிறார். கிட்டத்தட்ட அதிமுகவை தங்களுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிறார். எம்ஜிஆரை வெளியில் காட்டுறாரு. ஆனால் நடவடிக்கை என்று வருகிற போது, நடைமுறை என்று வருகிற போது ஜெயலலிதாவை போல அவர் நடந்து கொள்கிறார். ஒற்றை பவர் சென்று ஒற்றை அதிகாரம் தான் எனக்கு ஒரு ஆளுக்கு தாங்கிறாரு. பவர் சென்று ஒரே ஆள் தான் சொல்வது ஜனநாயகம் ஆண்பா? நான் கேட்குறேன், அது ஜனநாயகமா? அது எல்லாவற்றையும் ஒருவர் தான் தீர்மானிப்பார் என்று அப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். எல்லாவற்றையும் ஒருவரே தீர்மானிப்பார் என்றால் அது சர்வாதிகாரம். ஜனநாயகம் என்பது அனைவராலையும் கூடி கலந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் செய்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதான் ஜனநாயகம். நீங்கள் ஜனநாயக பண்பையே நீங்கள் இன்னும் பெற்றுக்கொண்டீர்களா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது எனக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, நிர்வாக ரீதியாக யார் தவறு செய்தாலும் அப்படிங்கிறப்ப நீங்க ஏவா மேல வழக்கு விசாரணை பாயும், நீங்க வேற சில அமைச்சர்கள் மேலாம் நீங்க நடவடிக்கை பாயும் சொல்லிட்டு திமுகவில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட அதிமுகவிலே இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு தங்களுடைய சொந்த கட்சியில சேர்க்கிறதுல தூய சக்தி என்று தங்களை வர்ணித்துக் கொள்கிறவர்கள், அப்ப திமுகவிலே தவறு செய்ததாக குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் மீதான பார்வையும் அதிமுகவில் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் மீதான பார்வையும் இந்த அரசின் பார்வை ஒரே மாதிரி இருக்கிறதா? இப்போ சார், இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேக்கால ஜாயின் பண்ண சொல்லி பிரஷர் பண்ணாங்களா? ஏன்னா அவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை அவர் சொல்றாரு. ஆனா அந்த நிலைமையில தானே தாவேக்கா இருக்கு. தாவேக்காவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல தானே நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அதிமுகவை அழித்து ஒழித்து அதுக்குள்ள ஒரு அணி அரசியலை உருவாக்கி பகிரங்கமாகவே சிவி சண்முகத்தை போய் பார்த்து நீங்க தொடர்ச்சி ஆட்களை நீங்கள் பனையூருக்குள்ளே ஒரு பச்சோந்தி திருவிழா நடத்துறீங்க. எந்த தாவேக்காவை தோற்கடித்து தான் அதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க பல இடங்கள்ல. இல்ல ஒரு விஷயம் சார், இப்போ ஒருவேளை தன்னை தாவேக்கால கூப்பிடுறாங்க அப்படின்னா விஜய் குறித்து ஒருமையில பேசும்போதே இதை அந்த கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கணும்ல. இன்னைக்கு சொல்றவரு, இன்னைக்கு என்ன பதவியை ராஜினாமா செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்றவரு, அன்று அந்த கூட்டத்தில் தாவேக்காவுக்கு என்னை அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. கூட்டம் நடக்கிற அன்னைக்கு கூப்பிட்டாங்களா, மறுநாள் கூப்பிட்டாங்களா, முதல் நாள் கூப்பிட்டாங்களா? நேற்றுக்கு வரைக்கும் சொல்லலையா? நேற்றுக்கு வரைக்கும் சொல்லலைங்க. அவர் பேசியதற்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அவரை எப்ப கூப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முன்கூட்டியே ஏன் கூப்பிடல நீங்க எப்படி சொல்லுவீங்க? சமீபத்தில் கூட அழைத்திருக்கலாம், அந்த கூட்டத்துக்கு பின்பு கூட அழைத்திருக்கலாம். எல்லாரையுமே தாவேகாவிற்கு அழைக்கிறார்கள். ஏன்னால் அங்கு கட்டமைப்பு கிடையாது, அது வெறும் ரசிகர் மன்றத்திலிருந்து உருவானது. அவர்களால் ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதுதான் கரூர் நெரிசல் மரணம். அவர்களால் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்துவது என்பதற்கு அவர்கள் செங்கோட்டையனிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. விஜயை தனிப்பட்ட முறையில் ஒருமையில விமர்சிக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனையா தாவேக்காக்கு அழைக்கணும் அப்படிங்கிற அவ்வளவு கம்பல்ஷன் இருக்கா? சரி, அப்போ அதிமுக அவங்க கட்சியா கூப்பிடுறாங்களே, தாவேக்கால கூப்பிடுறாங்களே அதிமுக காரங்களாம், அவங்கெல்லாம் யாரை எதிர்த்து போட்டிக்கிட்டாங்க, யாரோட சண்டை போட்டாங்க? திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடிய வாக்காளர்கள் தான் தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க அதிமுகவாக நாங்கள் உருமாறுகிறோம்னா அது என்ன கணக்கு? அதிமுக வேணாங்கிறது அந்த தீர்ப்பினுடைய அடிப்படை என்ன? திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், ஒரு புதிய சக்தி வருகிறது,
அவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு முறை கொடுத்து பார்ப்போம்னா ஒரு 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 அவர் கட்சி அல்லாதவர்கள் வாக்களித்திருக்கிறாங்க. நீங்கள் அதிமுகவில் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் அழைத்து வந்து அவர்கள் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. சிபிஐயில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மணல் கொள்ளை அடித்த வழக்கெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்த மேலேயும் பல வழக்குகள் இருக்கு. அப்போ வழக்குகளில் வந்து அவர்கள் விடுதலை ஆகாமலே அவர்களை தங்கள் கட்சியில இணைத்துக் கொள்வதன் மூலமாக அவர்கள் எப்படி தூய சக்தியாக தங்களை மக்கள் மன்றத்திலே முன்னிறுத்த முடியும்? அந்த வழக்குகள்லாம் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஏவாவேலு வீட்டில் இப்பதான் லஞ்ச ஒழிப்புத்துறையை ரைடு பண்றாங்க. அதுவும் 2022 திமுக ஆட்சியில ஜெயராமன் அவர்கள் கொடுத்த அரப்போர் ஜெயராமன் கொடுத்த அந்த இதான் கரூர்ல நடைபெற்ற அந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணி அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா, விசாரிக்கணுமா, விசாரிக்க கூடாதா? ஏன் விசாரிக்க கூடாது? விசாரிக்கலாம். அதே மாதிரி எல்லாரையும் விசாரித்தால் முன்னாள் அதே மாதிரி விஜயபாஸ்கரையும் விசாரிங்க, எல்லாரும் விசாரிக்க. அப்படி விசாரிச்சா தானே அது முறையானது. அந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குல்ல? எப்படி? அந்த வழக்கு நடந்துட்டு தானே இருக்கு. எது நீங்க சொல்லக்கூடிய விஜயபாஸ்கர்ல இருந்து எல்லாருடைய வழக்கும் நடந்து ஆளுங்கட்சியில இணைந்த பின்பு ஒரு வழக்கு வந்து தூங்குமா தொடருமான்னு நீங்க நடைமுறை சாத்தியத்தோட பேசுங்க, மனசாட்சியோட பேசுங்க. யார் மீதாவது ஆளுங்கட்சியில் இணைந்த பின்பு மாநில அரசினுடைய நடவடிக்கை யார் மீதாவது அப்படி பாய்ந்திருக்கிறதா, நடைமுறையில உண்டா? நீங்க பேசுறது ஒரு கற்பனாவாதமா சொல்றீங்க. சரி, அப்படி ஒரு நடைமுறையில அப்படி ஒரு சாத்தியம் இருக்கிறதா? அப்போ அவர்களே வழக்கு விசாரணையில் இருந்து ஆளுங்கட்சியில வந்து சேருவாங்க. விராலிமலை விஜயபாஸ்கர் கடந்த 5 ஆண்டுகளா திமுக இணையல. ஆனால் அந்த 5 ஆண்டுகள் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருந்துச்சு திமுக? அது நீங்க திமுக காரரை தான் கேட்கணும். திமுக காரரை கேளுங்க. நான் திமுக காரர் கிடையாது. நான் வந்து ஒரு திராவிட இயக்க உணர்வாளர், சிந்தனையாளர், அவ்வளவுதான். அது ஏன் எடுக்கலைங்கிறத அவங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் தான் எனக்கு சொல்லணும். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசக்கூடிய அந்த டோன் இருக்குல்ல, அது ஒரு சிஎம் அவரை ஒரு ஒருமையில பேசுறது சரியான விஷயமா? மேடையில உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற போது, இப்போ நேற்று கூட தான் ஆதவர்ஜனா பேசுகிற போது அமைச்சராக இருக்கிறோங்கிறத மறந்துட்டு காவல்துறை தான் வந்து 41 பேரை கொண்டு பிடிச்சுன்னு சொல்லிட்டார் நேற்று. அது சரியான பேச்சாது. ஒரு மாண்புமிகு அமைச்சர், நீங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதி, கட்சி கூட்டத்தில் கடைநிலை பேச்சாளர்களுடைய மொழியில் தான் அவர் பேசியிருக்கிறாரு. காவல்துறையாக கொண்டுச்சு 41 பேரை நெரிசல் மரணத்தில். அந்த காவல்துறை யாருடைய காவல்துறை? இப்போ உங்கள் காவல்துறை. அப்போ காவல்துறை மீது கொலைப்பள்ளி சாட்டலாமா? திமுக மேலே கொலைப்பள்ளி சாட்டுறீங்க நெரிசல் மரணத்திற்கு. அது விபத்துன்னு எல்லாருமே நம்ம வந்து கண்ணு தெரிகிற எல்லாருமே சொல்றோம். அது விபத்து தாங்க, எல்லாரும் முன்னாடி தான். அது மர்ம மரணமா? எல்லாரும் முன்னிலையில இருந்தா அது நடந்துச்சு. விசாரணைக்கு காவல்துறை எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்காங்கல்ல டெல்லிக்கு. காவல்துறை மேல குற்றச்சாட்டு சொல்லலாமா? அரசினுடைய அங்கமாக இருக்கிறவர், ஒரு அமைச்சராக இருக்கிறவர், அரசியல் சாசனத்தின் பெயரால் பதவி ஏற்றுக்கொண்டவர், ஒரு துறை சார்ந்த அவங்களுக்கு காவல்துறைக்கு வந்து பாரபட்சம் உண்டா? நீங்க உத்தரவு போட்டா அவங்க ஒருத்தரை கைது செய்ய சொன்னா கைது செய்வாங்க. நீங்க உத்தரவு போடலைன்னா பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதானே நடைமுறை. காவல்துறை மீது இது பழி சாட்டுவது சரியானது? அப்ப மேடையில உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு திமுக ஆட்சியில கூட காவல்துறை அதிகாரிகள் மேல, எஸ்பி மேல சஸ்பென்ஷன், அவங்களை நீக்கிறது எல்லாமே நடந்துச்சு. சரி, கடந்த முதலமைச்சர் தான் செஞ்சாரு. அவருடைய ஆட்சியில அவருடைய காவல்துறை மேல அவர் குற்றம் சுமத்தி நீக்கிடலாமா? இப்ப நீங்க ஒரு தவறை வந்து சரி செய்வதற்கு ஏற்கனவே ஆட்சியில நடந்ததை முன்னுதாரணமாக கொண்டீங்கன்னா அப்ப இது எப்படி மாற்று அரசா இருக்கும்? எனக்கு அது புரியவே இல்லை. அப்ப திமுக வழியிலே தாவேகா நடக்கிறதுன்னு ஒப்புக்கொள்கிறீர்களா நீங்களாம்? அது செய்யல. விஜயபாஸ்கர் மேல அவங்க நடவடிக்கை எடுக்கல, தாவேகாவும் நடவடிக்கை எடுக்காது. அப்ப திமுகவின் வழியிலே தான் தாவேகா நடக்கிறது என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறீர்களா? எல்லாத்துக்கும் நீங்க திமுகவை ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்களா? அது எப்படி நீங்கள் ஒரு மாற்று அரசாங்கம்னு உங்களை முன்னிலைப்படுத்துறீங்க. நாங்கள் அவர்கள் போல இல்ல, திமுக போல இல்ல, நாங்க வந்து ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு அரசு அப்படி நீங்க சொல்ல வர்றீங்க. திமுக தீய சக்தி, நீங்க தூய சக்தி. அப்ப அவங்க செஞ்சதை நீங்க செய்றீங்க. என்ன மாற்று இருக்கு உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ஓட்டு போட்ட மக்களின் சார்பா நான் கேட்கிறேன், என்ன மாற்றை நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள்? உங்களிடத்துல என்ன மாற்று இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. இல்ல விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது, விரைந்து விசாரணை செய்யறது, இதெல்லாம் சரியில்லையா சார்? சரியில்லைன்னு யாரு சொன்னா? விசாரிங்க, நீதிமன்றம். எதா இருந்தாலும் நீதிமன்றம் தாங்க. நீங்க குற்றச்சாட்டு வந்ததுனாலேயே, கைது நடவடிக்கைக்கு வந்ததுனாலேயே ஒரு குற்றவாளி ஆகி விடுவார் என்று நம்ம சொல்ல முடியாது. ஒருவர் மீது வழக்கு விசாரணை நடக்கிறது, அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். உடனே தீர்ப்பு எழுதிடுவீங்களா? ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அமலாக்கத்துறை போயிருச்சு அல்லது ஒரு காவல்துறை போயிருச்சுன்னா அப்பயே அந்த அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தீர்ப்பாக மாறிடுமான்னு கேட்குறேன். அப்போ விசாரணைக்கு அர்த்தமே இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே அமலாக்கத்துறை வந்து மதுபான ஊழல் என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியில் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? அவர் குற்றமற்றவர்னு சொன்னாங்க. அப்போ அதை சொல்லி, அந்த குற்றச்சாட்டை சொல்லி அவருடைய அரசியலுடைய நம்பகத்தன்மை அவரை இழக்க வைத்து அவரை தோற்கடிச்சாங்களா இல்லையா?
அப்ப திமுக மீதும் அதே மாதிரியான நம்பகத்தன்மையை இழப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த வழக்குகள் பயன்படுத்தப்படுகிறதா, இந்த குற்றச்சாட்டுகள் பயன்படுத்தப்படுகிறதா என்கிற சந்தேகம் வருமா வராதா? டைரக்டா தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்கல. முன்ஜாமீன் கேட்டு நீதிபதிட்ட போறாங்க. நீதிபதி தான் முன்ஜாமீன் கொடுக்கல. அதனால தான் கைது நடவடிக்கை போகுது. சரி, அதனால என்னப்ப கைது நடவடிக்கை என்ன புதிய விஷயமா? அரசியல் சட்ட போராட்டங்களுக்கு ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா மறுபடியும் அவங்க போய் மக்கள் மன்றத்தில் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இது என்ன ஒரு புதிய நடைமுறையான்னு நான் கேட்குறேன். அப்படி ஏற்கனவே ஜனநாயகம் அப்படி தான் இருந்துச்சா? நீங்க எத்தனையோ குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ எந்த நம்பிக்கையில் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்கிறாரு? அவர் மேலதான் குற்றச்சாட்டு இருக்கு. எந்த நம்பிக்கையில் தாவேக்கால இணைக்கிறார்கள்? குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டுக்கு அஞ்சினார்களா தாவேக்கால? அப்ப ஏவா மேல குற்றச்சாட்டு வந்தா அவருக்கு வந்து தீர்ப்பு எழுதலாம். விஜயபாஸ்கர் மேல வந்துச்சுன்னா நம்ம தீர்ப்பு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. குற்றச்சாட்டு இருந்தாலே ஏவாவேலுக்கு அதே முடிச்சிடலாம். அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அது எதிர்க்கட்சிக்காரர்கள் மீது இது மாதிரியான வழக்குகள் போடுவது என்பது ஆளுங்கட்சியினுடைய ஒரு வழக்கமான நடவடிக்கை தான். இது ஏற்கனவே அதிமுக செய்திருக்கிறது, திமுக செய்திருக்கிறது. எல்லா ஆளுங்கட்சியுமே இந்த அணுகுமுறையை செய்திருக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து தண்டிப்போம் என்கிற நிலைதான் நீதியாக இருக்க முடியுமே தவிர ஒரு கட்சிக்காரர்களை மட்டும் ஒழித்து கட்டுவது என்பது நீதியின் பார்ப்பட்டதாக இருக்க வாய்ப்பே இல்லை.